கோயம்புத்தூர்ல அந்த பொண்ணோட ரேப்புக்கு அகைன்ஸ்டா நாங்க இது பண்றோம். ஏன்னா வருஷம் ரேப் கேஸ்ன்றது வந்துட்டு தான் இருக்கு. இதுக்கு இந்த அரசு எந்த முடிவு எடுத்தாலும் அது இப்போ வரைக்கும் முடிகிற மாதிரியே தெரியல. ஒரு தப்புக்கு ஒரு தண்டனை கொடுத்தா திரும்ப அவன் பண்ணக்கூடாது, அதுக்கு தான் தண்டனையை உருவாக்குறது. ஆனா நீங்க மண்ணு தண்டனை கொடுங்க, தப்பு பண்ண சுதந்திரமா சுத்துறான் அவனுக்கு பயந்து வீட்டுல உட்கார்ந்து நிலைமை வந்துச்சு. இப்ப நிறைய பேர் கேக்குறாங்க, ஏன் நைட் நேரத்தை வெளியே போறீங்க? யார் எங்க போகணும் முடிவு பண்றது நம்ம வேலை இல்ல. எங்க போனாலும் உங்களுக்கு பாதுகாப்பு இருக்குன்றதை உறுதி செய்யறதுக்கு தான் அரசும் இருக்கு, அரசாங்கமும் இருக்கு. அதுக்கு முடிவு பண்ணி தான் உங்களை நிறுத்துது. இத பாத்தீங்கன்னா அந்த பொண்ணை ரேப் பண்ண 3 தெருநாயங்களை வன்மையாக நாங்க கண்டிச்சு சட்டப்பள்ளிமாங்க பாண்டிச்சேரியில இருந்து நாங்க போராட்டம் நடத்துறோம். நாங்க மட்டும் இல்ல, எங்களுக்கு ஆதரவா நிக்கிறவங்களோ இல்ல பொண்ணுக்கு ஆதரவா இங்க யாரா இருந்தாலும் அவங்களுக்கு எங்களுக்கு சப்போர்ட் இருக்கும். எந்த பிரச்சனை வந்தாலும் அது ஆட்சியில் இருக்கிற நீங்களே பண்ணாலும் உங்களுக்கு எதிர்த்து நாங்க நிற்போம், உண்மைக்கு துணையா நிற்போம். இதுல மத்த எதிர்கட்சிங்க பேசினா நீங்க பதில் சொல்ற வேகத்தை இந்த பிரச்சனையும் பேசணும். ஒருத்தவன் செத்தா அவனுக்கு பதில் கொடுக்கறதோ இல்ல தெரியாம நடந்துச்சு சொல்றதுக்கும் ஆட்சி இல்ல. தெரியாம நடந்துச்சுன்னு எவன் வேணா சொல்லலாம். நீங்க ஆள்ற நீங்க சொல்லக்கூடாது. தமிழக அரசா இருந்தாலும் சரி, எந்த அரசா இருந்தாலும் சரி.